இல்ல நிஜமாவே நமக்கு புரியல. உண்மையிலேயே வந்து இந்த கோமதி, பாண்டியனுக்குலாம் வந்து ஒரு பாசங்கிறதெல்லாம் பழனிவேல் மேல இருக்கா? இல்ல பழனிவேல் வந்து அப்படி ஏதோ அவர் ஒரு முடிவு எடுத்தாருங்கிறனால உங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்காங்கிறது நமக்கே ஒண்ணும் புரியல. ஏதாவது தனியா அவர் வளர்ந்துடுறாருங்கிறது ஒரு எரிச்சலா இருக்கான்ட்டு. இதுக்கிடையில ஆனா இன்னைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர் ஒரு மாரி குழப்பத்தில இருக்க, தங்கமயில் எப்பயும் போல தப்பிச்சிடுறாங்க. சரவணன் பண்றது என்னன்னே நமக்கு புரியல. ஏன்னா அவங்க வருத்தமா இருக்காங்க நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா அவங்க குடும்பத்தில என்னைக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு? என்னைக்கு எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஆடிக்கிட்டு இருந்தீங்க? தீபாவளி அன்னைக்கு ஆடிக்கிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? அன்னைக்கு சொல்லல. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சொல்லாம விட்டுட்டு, "ஏய் உன் தலைக்கு மேல கத்தி ஓடிக்கிட்டு இருக்குடி" அப்படின்னா உடனே இவங்க கண்ண கசக்கறதும், "மாமா என்னமாம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறதும், அந்த நகை மேட்ரு மாற்ற வரைக்கும் இந்த கதையை இழுத்து தள்ளி இப்படியே தான் கொண்டு போக போறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் நமக்கு எரிச்சலை கொடுக்குதுன்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாரி ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற மாரி, இப்போ வந்து ராஜிக்கு 2, 3 தடவ ஒரு பயங்கரமான கனவு வருது. யாரோ அவங்க வீட்டுக்கிட்டக்க அவங்க உட்காந்துருக்கும்போது, அவங்க முகத்துக்கிட்ட வர மாரி காமிக்கிறாங்க. உடனே அவங்க பயந்து போய், நான் உன் பக்கத்தில படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ கதிர் பக்கத்திலேயே படுத்து தூங்குறாங்க. கதிர் அவங்க தூங்குறதெல்லாம் வந்து அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பழனிவேலோட கடைக்கு எல்லாருமே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணா, அவரோட கடை எங்க இருக்குங்கிற கேள்வியே அவங்க யாருக்குமே புரியல. தெரியல. இவருக்குமே தெரியல. கடை எங்க இருக்கு? கடை எவ்வளோ பெரிய கடை? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போனா, அவங்க சொல்ல மாட்றாங்க. கடை இருக்க இடம் தெரிஞ்சா நீ அசந்துருவடா, ஆச்சரியப்பட்டுருவடாங்கிறாங்க. யாருக்குமே தெரியாதாம். ஆனா கடைய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. கடைசில எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் இருக்க அதே ரோட்ல, பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்க அதே ரோட்லயே ஒரு கடைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோட்லயே ஆரம்பிச்சதுனால இப்ப பாண்டியன் கோவப்பட போறாரு. இந்த பக்கம் பழனிவேல் வேற இதெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லப் போறாரு. அதுல என்ன நடக்க போகுது? ஒருவேளை அந்த கடைய விட்டே வரப்போறாரா? இல்ல இவர துரோகின்னு சொல்லி வீட்ட விட்டு அனுப்புனதுனால வேற வழி இல்லாம கடைய பார்த்துக்கிறதும், வேற வழி இல்லாம சந்தர்ப்ப சூழ்நிலையால எதிரிகளான மாரி இவங்க 2 பேர் இருக்க போறாங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து எங்க குடும்பத்துல ஒரு பெரிய இடி விழுந்து எங்க மாமா எங்க வீட்ட விட்டு போயிட்டாரு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால வந்து நான் வந்து இப்போதைக்கு யார்ட்டயும் சொல்ல மாட்டேன்னு தங்கமயில பத்தி சொல்லாம இருக்க போறாரு இவரு. இது இன்னும் ஒரு பெரிய கதையா சுத்திக்கிட்டே இருக்க போகுது சரவணன் கதை. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை ஒரு மாரி சுத்தி சுத்தி ஒரே இடத்திலேயே தான் அந்த தங்கமயில் விவகாரத்துல நிக்கிற மாரி இருக்கு. அட்லீஸ்ட் வந்து அந்த ரோகிணி மாரி அப்பப்போ அவங்க நேக்கா தப்பிச்சாங்கன்னாச்சும் இருக்கணும். இங்க நேக்கா தப்பிக்கிறது கூட இல்ல. எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் ஒருத்தர் சொல்ல மாட்டார். அவங்க தாய் மாமா அசிங்கப்பட்டாலும் பேசாம இருப்பாரு. எல்லா விஷயத்துக்கும் பேசாம இருப்பாரு. கடையிலேருந்து பணம் திருட்டு போனாலும் பேசாம இருக்காரு. ஜாமான் போனாலும் பேசாம இருக்காருங்கிறபோது, சரவணனுடைய கேரக்டர் மாரி ஒரு டம்மான கேரக்டர், ஒரு முட்டாளான ஒரு கேரக்டர் நம்ம ரீசென்ட் டைம்ல பார்த்தது இல்லங்கிற மாரி தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.